சொன்னால் அதில் ஒரு 2 நிமிஷம் ஓடிடும். அதனால் ஷார்ட்டாக சொல்லிடுறோம். சோட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வீட்டில் 1008 பிரச்சனைகள் இருந்தாலும் 1008ஐயும் தாண்டி இந்த இடத்துக்கு வருகிருந்திருக்கீங்க. அதுவும் சனிக்கிழமை, சனிப்பெருக்கு. ஒரு மனுஷனுடைய சூழ்நிலையெல்லாம் பெருக்கி தர்றது சனிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க. கிரகங்கள்லேயே பெருக்கி தர்றதுனால ஐயா நவமணி சொல்லுவாங்க. நான் என்ற எழுத்து அனுஷ நட்சத்திரத்தில் வரும். அப்போ நாங்கிற எழுத்துக்கு நவமணி சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி சனிக்கிழமை நாள். அனுஷ நட்சத்திரத்தை அதிபதி சனி பகவான் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயா மருத்துவ குறிப்பு சொன்னாங்க குழந்தை பிறக்க பற்றி. உண்மை. இதில் ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும். கிராமத்தில் ஒரு வண்டி கட்டித்தான் டாக்டரை பார்க்க போவாங்க, ஒரு நாட்டு வைத்தியரை பார்க்க போவாங்க, வில்லு வண்டி கட்டுவாங்க, ஒரு சாதாரண வண்டி கட்டியிருப்பாங்க. இல்லை அந்த காலத்தில் சைக்கிள்லாம் கம்மி தான். சைக்கிள் வச்சுருந்தாலோ டியூஸ்பிட்டி வச்சுருந்தாலும் பணக்காரன்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் அது. அந்த காலகட்டத்தில் எப்படி வைத்தியம் பார்த்தாங்க? 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இருக்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை பைக்கம் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி செய்வாங்க? ஒரு சின்னதாக நீங்கள் கேட்டுக்கோங்க. யாருமே நீங்கள் எந்த புத்தகத்தில் படித்தாலும் கிடைக்காது. இது கிராமங்களில் நான் பெரிய பாட்டி தாத்தா அந்த வைத்தியர் அவங்ககிட்ட ஆய்வு பண்ணது மேட்ரு. முதல்ல நான் குழந்தை படுத்து சொல்கிறேன். அப்புறம் கடன் நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன, எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிலாம் நல்ல பாயிண்ட் தான். கேட்டுக்கோங்க. அதாவது வேர்க்கடலை நிலக்கடலை அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கிங்களா? அது சில ஊரில் மல்லாட்டின்னு சொல்லுவாங்க, சில பேர் ஏதோ சொல்லுவாங்க. அந்த பசுமையாக உள்ள வேரில் இருந்து பிடிச்சி கடலை வெளியே வரும், பார்த்துருப்பீங்க. அந்த கடலை வரும்போது எலியெல்லாம் கடித்து குட்டி போட்டிருக்கும். அந்த வேர்க்கடலையை எலி கடித்து அந்த பாலை தின்னு நிறையா குட்டி போட்டிருக்கும். அந்த மாதத்தில் அந்த வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அதை குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கவனுக்கு அந்த பச்சை வேர்க்கடலை ஒரு 21 எண்ணிக்கையோ இல்லை 27 எண்ணிக்கையோ கையில் கொடுத்து திங்க சொன்னீங்கன்னா அந்த லிக்கர் பால் வரக்கூடிய லிக்கர் சொட்டு வயிற்றுக்குள்ளே போகும். எப்போ வீட்டுக்கு தூரம் நின்ற காலத்தில் அதுக்கு பிறகு அந்த வேர்க்கடலை அந்த பச்சையாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு சில பேர் வாமிட் ஆயிரும். என்ன செய்வாங்க? அந்த வேர்க்கடலை தின்ன உடனே அவங்களுக்கு ஒரு 10 பொங்கல் அது பெண்கள் சாப்பிட்டவங்க 8 பேருக்காவது குழந்தை பிறக்கும். ஏன்? அந்த வேர்க்கடலைக்கு என்ன? அப்போத்தான் சுண்டெலிகள் குட்டி குட்டியிலே காட்டில் அந்த எலியல் கடிச்சு குட்டி போட்டிருக்கும். எங்கே மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் எலி. அப்போ அந்த வேர்க்கடலைக்கு ஒரு மகத்துவம் இருக்கு இல்லையா? ஐயா சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பரிகாரங்கள் அப்படின்னு. இன்னொரு விஷயம் தெரியுங்களா? 48 நாள் அப்படின்னு சொன்னாங்க. கார்த்திகை மாதம் எல்லோரும் விரதம் இருப்பாங்க. கார்த்திகை டு மார்கழி தை மாதம் வரைக்கும் எங்கே பார்த்தாலும் பனி படரும் காலங்கள். அப்போ பனி படரும் காலங்கள் எல்லாம் அந்தந்த நிலப்பகுதியில் உப்பறிஞ்சு உப்பாக மேலே புரிஞ்சிருக்கும். உப்பறிஞ்சு மேலே உப்பாக புரிஞ்சிருக்கும். அந்த உப்பை சுரண்டி எடுத்து சுண்ணம் போடுவாங்க. பனிக்காலங்களில் பயிர் தோட்டம் களிமண் பகுதி வாய்க்கால் வரப்பில் தண்ணி ஓடக்கூடிய பகுதியில் சில சமயம் சுவரில் கூட உப்பாக இருந்துக்கும், வெள்ளை வெள்ளையாக நுரையாக இருக்கும். அதுக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்குது தெரியுமா? ஒரு பரிகாரத்தையே ஒரு போக்கக்கூடிய பரிகாரம் அதில் இருக்குது. அப்போது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அந்த களிமண் மேலே செம்மண் மேலே அந்த மேலே இருக்க ஒரு பூஞ்சான்னு சொல்லுவாங்க, அது வெள்ளையாக இருக்கும். ஆனால் சோப்பு முறை மாதிரி இருக்கும். நீங்கள் சோப்பு சர்ப்பு போட்டோன்னே மேலே எப்படி வரும் இல்லையா? அதில் சுண்ணம் போட்டு எடுத்து வைப்பாங்க. அதை எடுத்து வச்சு விளக்கெண்ணெயில் கேஸ்டர் ஆயில் இல்லைன்னா வேப்பெண்ணெயில் அதை குழச்சி அடி வயிற்றில் தடவைனா அந்த பிரெக்னென்ட் ஆகிற சக்தி அது கொடுக்குது. இது யார் நம்புவீங்களா? ஏன் 48 நாள் விரதம் இருக்குங்க? 48 நாள் நீங்கள் விரதம் இருக்க முடியாது. காட்டு வேலை பார்க்குறவங்க வீட்டு வேலைங்க வலிமையாக இருப்பீங்க. அந்த மாதங்களில் அதுக்குத்தான் மார்கழி மாதம் யாருமே ஒரு தாம்பத்திய உறவுகளே வச்சுக்க மாட்டாங்க. மேக்சிமம் எல்லோரும் மாலை விடுற மாதம் அது தச்சு குறையும். அந்த மாதங்கள் வயிறு காலியாக இருக்கும். அந்நேரம் இடுப்பில் தண்ணியை தூக்கி வைக்கணும். 6ஆம் பாவகம் எது? தொப்புள் பாவகம் 5 நாபி கமலம். அப்புறம் 6ஆம் பாவகம்னா அடிவேரில் தண்ணி கொடுத்த தூக்கி வச்சுருப்பா பெண். ஏன்? அந்த மார்கழி மாதம் ஓசோன் படல காற்றுலேருந்து வரக்கூடிய காற்று பரிசுத்தமான காற்று அவளுக்கு அந்த தூய்மையான காற்று இருக்கும். தூய்மையான காற்று ஜனிக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஐயா அப்புறம் சொன்னார், உத்திர நட்சத்திரத்துலேருந்து ட்ராவல் ஆகி வரக்கூடிய இடத்துல குழந்தை பிறக்குனாங்க. சுவாதி நட்சத்திரத்துக்கு வருவாங்க. குழந்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு ஒரு இது உண்டு, சுவாதிக்கு ஒரு உண்டு. எப்படின்னு கேட்குறீங்களா? ஐப்பசி மாதம் அடைமழை காலம். ஐப்பசி மாதம் அடைமழை காலம். அடைமழை காலத்திலிருந்து மழை துளி மேலேயாகி விழுகும். ஐப்பசி மாதத்தில் அந்த மழை துணியானது கடலை போட்டுக்கிட்டு, கடல் தண்ணி அப்படிப்பட்ட அலையாக இருக்கும், அதை போட்டுக்கிட்டு கீழே வரும். சிப்பியானது விரதம் இருக்கும், வாயை திறக்கும். அந்த மழை துளியானது சிப்பி வாய்க்குள் விழுந்த உடனே லாக் பண்ணிக்கும். டோர் லாக் பண்ணி முடித்தோடனே அதை மூடிக்கணும். மூடி முடித்தோடனே அப்படியே அந்த சிப்புக்குள்ளே முத்து பிறக்குது. அதுக்கு பேர் சுவாதி முத்தியம். தெலுங்கில் சொல்லுவாங்க சுவாதி முத்தியம். தமிழ் என்ன சொல்லுவாங்க? சிப்பிக்குள் முத்து. அதை படமாகவே வந்துச்சு. இந்த படத்துக்கு உண்டான கதை அது. அப்போ விவரமில்லாத ஆணுக்கு, வெகுளியான ஆணுக்கு
விவரமான பொண்ணுக்கும் சம்மந்தம் இல்லாமல் சம்மந்தம் பண்ணி இருந்தாலும் இது குழந்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமான சுவாதிக்கு உண்டு. 27 நட்சத்திரத்தில் ராகுவோட நட்சத்திரத்திலே வலிமை வாய்ந்த நட்சத்திரத்தில் எது சொல்லுவான்? திருவாதிரை என்ன சொல்லுவான்? அது தேவ குணத்தில் உள்ள சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் சுவாதி நட்சத்திரத்துக்கு என்ன சொல்கிறான்? ஒரு தம்பதிகளை இணைக்கும் காலங்களில் இப்போ சூரியன் வந்து ஐப்பசி மாதம் நீசம். ஒரு தலைமகன் வீட்டில் நீசமானால் தாம்பத்தியம் சுவைப்படாது. அந்த பண்டிகை நேரத்தில் வந்து முன்னோர்கள் வாழ்த்திட்டு போவாங்க. வாரிசு இல்லாமல் போச்சு, கொல்லி வைக்க பிள்ளை இல்லாமல் போச்சு, எனக்கு பேர் சொல்ல பேர் இல்லாமல் போச்சுன்னு அந்த வழிபட்ட காலங்கள் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாவது தீயிலேருந்து வளர்பிறையில் வரக்கூடிய காலங்களில் இந்த வேண்டுதல் வைக்கும்போது, இல்லை சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் இதை கடைப்பிடிச்சிங்கன்னா குழந்தை கன்ஃபார்ம். இதுக்காக ஒரு கைத்தட்டலாமே, நல்லா இருக்குல்ல? ஏன் சொல்கிறாங்க? தொப்புள் கொடி பாவம். சரி, ரைட்டு, இதுதான் குழந்தை பாவமா? இன்னொரு பாவம் இருக்கு. அப்போ ஐயா சொன்னாங்க, அந்த காலத்தில் தோட்டத்தில் விளையக்கூடிய காய், பருத்தி காய் பார்த்துருப்பீங்க, காட்டன், கேதுவோட பாவம் சொல்லுவோம், எல்லாம் சொல்லுவாங்க. பருத்தி காயை கடித்து அந்த லிக்கரை உள்ளே முழுங்கிட்டேனால், பருத்தி காயெல்லாம் பருத்தி போய் யாரும் சாப்பிட்டுக்கலோ சாப்பிடல தெரியாது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், பிஞ்சு தான் காய். அந்த காய் சின்ன காய், கடிச்சோன்னா சாறு அப்படியே உள்ளே போகும், பெட்டராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்க, யாராவது சொல்லிக் கொடுங்க. அதைத்தான் சாப்பிட்ற முறை என்ன, அது வந்து லிக்கர் வரும். நான் அப்படி முழுசாக சாப்பிட்டா முள்ளு குத்தினும். அதில் பருத்தி மேலே முள் இருக்குது, நான் அதை சொல்ல. ஏன்னா ராகு கேதோட பாவங்களுக்கு உள்ளது இல்லையா, காட்டுன்னு சொல்லுவோம். சரி, இதுதானா, இப்படித்தானா, இது இப்படியும் ஒரு முறை இருக்குன்னு நம்ம ஏன் சொல்லலை? சரி, அதில் தட்டாம்பயிறு காயின்னு ஒன்று இருக்கும், கடிச்சு திங்க சொல்லுவான். தட்டாங்காய் கம்மம் கருதானது விளைஞ்சிருக்கும், கேழ்வரகு கயிறானது முளைச்சிருக்கும். அந்த கதிர்கள் தலைப்பட்டு வரும்போது அதில் பால் சத்து உள்ளதை நீங்கள் சாப்பிட்டு பெண்கள் சாப்பிட்டாச்சுன்னா குழந்தை பிறக்கும். இதை ஏன் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கல? கிட்ட கை கிட்ட இருக்கிறத நம்ம கோட்டை விட்டுட்டு உட்காந்துருக்கோம். என்ன செய்கிறோம்? இதை சாப்பிட்ருக்காங்க, நம்ம இப்போ ஞாபகப்படுத்துகிறோம், அவ்வளோதான். ஆனால் இது எந்த நட்சத்திரத்தில்? அது ஒன்று இருக்கு இல்லையா? திதி இருக்குது, நட்சத்திரம் இருக்குது, வீட்டுக்கு தூரமான காலங்கள் இருக்குது. சரி, பெண்களுக்கு மட்டும்தானே, ஆண்களுக்கு இல்லையா டிப்ஸு சொல்லுவீங்கள்ல? அதே தான், அந்த பாவத்துக்கு நான் வரேன். வெள்ளாட்டம் பால், கருப்பு வெள்ளாட்டுன்னு சொல்லுவாங்க, செம்பராட்டு பால் வேண்டாம் சார், வெள்ளாட்டம் பால், அது ஒரு 100 ml கிடைக்குது கிடைக்கலங்கிறது அடுத்த ஆய்வு. ஆனால் இதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது ஒரு ஆய்வு. வெள்ளாட்டம் பால் எழுதிக்கோங்க. வேர்க்கடலை பருப்பு, அது பச்சையாக இருந்தாலும் சரி, காஞ்சிருந்தாலும் சரி, இதில் குறைஞ்சது 27 பீஸ் அதில் இருக்கணும். 27 நட்சத்திரத்து பாவம் தான். இல்லை சார் எனக்கு அப்படி கம்மியாக தருக்குன்னா 11, குறைஞ்சது 11. வெள்ளாட்டம் பால் சூடுபடுத்தக்கூடாது. அப்படி சூடுபடுத்தினா காய்ச்சூடு தான் பண்ணணும். கொதிக்கிற தண்ணியில் டம்ளரை முக்கிட்டு அதில் ஹீட்டானதை எடுத்துடணும். அதில் சர்க்கரை சேர்க்கக்கூடாது. நல்லா கட்டுக்கணும். பழைய ஆழ்த்தாளர்களுக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு அதை நம்ம மெய்ப்பித்து காண்பிக்கணும்னா சாரி நெப்பு சொன்னார் வந்து சொல்லி கொடுத்துருப்பா, இல்லை கிடைக்காத ஒரு பொக்கிஷத்தை நீ சொல்லு அப்படின்னாங்க. அப்போ என்ன செய்யணும்னா வெள்ளாட்டம் பால் கொதிக்கிற வெண்ணி மேலே லேசாக நீங்களே கைட்டை வச்சுக்கோங்க, வச்சுட்டு எடுத்துட்டு வெள்ளாட்டம் பாலை குடிச்சிட்டு அந்த வேர்க்கடலை பருப்பை தின்னுட்டீங்கன்னா ஆண்களுக்கு குழந்தை விருத்திக்குண்டான புஷ்டியான சத்து அந்த விந்தணுக்கள் பெருகும். இதை யார் செஞ்சா? மகாத்மா காந்தியே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. செய்கிறாரா? இது இல்லையா? என் வேர்க்கடலை உங்களுக்கு ரொம்ப எப்போ போகுது? இல்லை சார், நான் கிராமத்துக்கு போகிற அன்றைக்கி என்கிட்ட ஒரு ஆட்டுக்காரன் சொன்னால் 100 மில்லி பாலை கொண்டு கொடுப்பான். சரி, இவங்க வெள்ளாட்டம் பால் சாப்பிட்டு பெண்கள் எந்த பால் சாப்பிடுது? 2 1 சொன்னீங்க இல்லையா? இல்லை, இப்போ நான் சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் தான் அந்த வேர்க்கடலை பற்றி சொல்கிறேன். வறுத்த வேர்க்கடலை தான் கிடைக்கும், பச்சை வேர்க்கடலை சீசனில் கிடைக்காது. சீசனில் வந்து அது வேர்க்கடலை, அது வெறும் பச்சை, அதை எதையுமே சேர்க்க வேண்டாம். அதில் பால் லிக்க இருக்கும், கடிக்க கடிக்க பாலாக வடியும், குடிச்சிக்கலாம். இந்த இது வந்து அப்படி கிடைக்காது. அப்போ வெள்ளாட்டம் பால் சேர்ந்து வேர்க்கடலை சேர்த்து சாப்பிட்டேன்னா ஆண்களுக்கு இது. சரி, பெண்களுக்கு ஒன்று வேணும் இல்லையா? இதே பால் தான் எப்படி வருதுன்னு பாருங்க. எந்த பாலை சொல்கிறேன்? பசும்பால், கருப்பு நிறம் கொண்ட பசும்பால், கருப்பு மாடு, கருப்பு நிறம். என்ன இது கருப்பாடு சொல்லியிருக்கோம், கருப்பு நிறம் கொண்ட. அதை நம்ம எப்படி வேணால் பேர் வச்சுக்கலாம். ஏன்னா காமதேனு அடிப்படையில் நம்ம சொல்லுவோம். சில பேர் மலட்டு பசுன்னு சொல்லுவாங்க. மலட்டு பசு பால் தராது, அதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. நட்சத்திர பாவத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுவாங்க, நம்ம அப்படி அந்த ஆய்வு போக வேண்டியதில்லை. ஏன் நான் அந்த பாலை சொல்கிறேன்னா, அதில் சந்திர பாவகம், சுக்கர பாவகம், குரு பாவகம் இருக்குது. ஏன் சந்திர பாவத்துலையும் சந்திரனுக்கு நட்சத்திரத்தை போட்டு பார்த்தீங்கன்னா எருவு மாடு கூட வரும் அதில். அப்போ சொல்லிக்க முடியுமா? எருவு மாட்டு பாலுக்கு நான் சொல்கிறேன், அதுக்கு அடுத்து அந்த பால் சொல்கிறேன். இப்போ கிடைக்கக்கூடியதை மட்டும் நம்ம சொல்லிடுவோம், சிம்பிளாக கிடைக்கும். அப்போ குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம வேணும், ஆழ்ந்து வேணும் அப்படின்னா இவன் எப்படி அவன் காலையில் அந்த பாலை சாப்பிட்டானோ, காலையில் தான் ஆட்டுப்பால் சாப்பிடணும். சூரிய உதயத்திலேருந்து 11 மணிக்குள்ளே ஆட்டுப்பால் சாப்பிட்டா உங்களுக்கு ஃபுட் பாய்சன் வராது. கறந்த 1 மணி நேரத்துக்குள்ளேயோ இல்லை 11 மணிக்குள்ளேயோ பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளேயோ சாப்பிடணும். 12 மணியை தாண்டிடக்கூடாது. ஏன் பிரம்ம முகூர்த்தம் நம்ம அடிப்படையாக வச்சுக்கோம்? அப்போ அந்த பால் சாப்பிட்டோம்னா அந்த பாலானது
ஆண்களுக்கு விருத்தியை கொடுக்கும்போது தொப்புள் பாவத்தில் வந்து அது லாக் ஆகி நின்றுக்கணும். நல்லா கட்டுக்குங்க. அந்த ஆட்டுப்பால் அவன் சாப்பிட்டாச்சுன்னா வேர்க்கலை தொப்புள் பார்த்து நின்றுக்கணும். எப்போ தன்னோட சந்திக்கிறானோ இல்லாத சந்திக்கும் பொழுது தொப்புள் பார்த்து வந்து ட்ராவல் ஆகி வெளியே வரும். ஏன்னா அது 6ஆம் பாவத்துக்கு கனெக்ஷன் கொடுக்கணும் இல்லையா? 5ஆம் பாவத்துக்கு அடுத்து 6ஆம் தான் அடிவேறு. அடிவேருக்கு தேவையானது மறைவான ஸ்தானங்கள் 8ஆம் பாவம் மறைவு யோனிக்கு போகணும் இல்லையா? 5ஆம் பாவம் வச்சுக்கிட்டே இருக்கும். நாபிக் கமலம். அதனால தான் மகாவிஷ்ணு படுத்திருந்தா கூட தொப்புள் பார்த்து வந்து நாபிக் கழுத்த மேலே வச்சுக்காரு. இதில் தான் அவனுக்கு இருக்கு மேட்ரு. குழந்தை பிறந்தா தொப்புள் கொடி வெட்டுறோம். தாலிக்கொடி ஆட தொப்புள் கொடி வரும். தாலுக்கொடி உறவு வந்தால் தொப்புள் கொடி உறவு. தொப்புள் கொடி உறவு வந்தோடனே அந்த உறவுக்கு குழந்தை பாய்க்கும். இப்போ நான் ஏன் இந்த ஆட்டுப்பாலை ஆண்களுக்கு சொல்லிட்டு பெண்களுக்கு நான் ஏன் அந்த கருத்த மாடு உள்ள பசு அப்படின்னா அதுக்கு வலுத்தன்மை அதிகம். அப்போ சிவப்பாக இருக்குன்னா அந்த பையன் காளையை அடக்கிறதுக்கு செவல மாட்டு பாலை எடுத்து கொடுத்தா, பசும்பாலை கொடுத்தா அந்த பையன் காளை மாட்டை அடக்குமா. வித் ப்ளஸ் எருவு மாட்டு பாலை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அது வேறு சப்ஜெக்ட். இப்போ குழந்தைக்கு அப்போ இந்த பெண்களுக்கு என்ன சொன்னால் அந்த கருத்த பசு பாலை எடுத்து வந்து குங்குமப்பூ வேணால் போட்டுக்குங்க. குங்குமப்பூ இல்லைன்னா விட்டுருங்க. மஞ்சள் பொடி இருக்கு இல்லையா? மஞ்சள் பொடியை சுத்தமாக நீங்கள் அம்மியில் நுணுக்கணும். எது அம்மி என்ன பாகம்? அம்மி மிச்சாலும் அருந்ததி பார்க்குற மாதிரி அம்மியில் தான் நீங்கள் நுணுக்கணும். கடையில் வாங்கக்கூடாது. ஒரு மஞ்சள் எடுத்து தட்டுங்க, பவுடர் ஆக்குங்க, எடுத்துங்க. 3 சிட்டிகை கூடுனா 5 சிட்டிகை. 3 5 3னா வீரியம் உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு எல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை. 5னா குழந்தை பாய்க்கும். அப்போ அந்த பொடி எடுத்து சல்லடை வச்சு சளிச்சுக்குங்க. இல்லை எதை இப்படி கொளிச்சுக்குங்க. அதில் அந்த பாலில் இளஞ்சூடு ஒரு அரை பருவத்துக்குள்ள சூடு பண்ணக்கூடாது. பசும்பாலை எப்போ? இரவு 8:30 மணிக்கு மேலே பெண் சாப்பிடும். ஏன் சாந்தி முகூர்த்த தண்ணிக்கு பசும்பால் கொடுத்தோம்? இப்போ கரெக்ட் ஆகுதா? இதுக்காக கொஞ்சம் சின்னதாக கை தட்டலாமே, எனக்கு என்னாச்சு கிடைக்குமே. அப்போ அந்த பசும்பாலை அந்த பெண்ணுக்கு கொடுக்கும் பொழுது அவள் எப்படி குடிக்கணும்? 7 மணிக்கு மேலே குளிச்சிடணும். அவள் தலைவலியை குளிச்சிடணும். அந்த தலைவலியை தண்ணியில் குளிக்கும் பொழுது பன்னீர் பாட்டில் 15 ரூபா தான் கடையில் விற்கும். அந்த பாட்டில் 2 மூடி எடுத்து குளிக்கிற தண்ணியில் விட்டு கலக்கி அந்த தண்ணியை குளிச்சிட்டோன்னா உடம்புலாம் பன்னீர் வாடை அடிக்கும். வேர்வை துர்நாடம் அடிக்காது. வேர்வை துர்நாடம் தான் தாம்பத்தியம் குறையும் சார். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம சென்ட்டு உடைக்க முடியுமா? சென்ட்டு வேண்டாம், அது அலர்ச்சி. பன்னீர் பாட்டில் கடையில் அந்த பூ மாலைக்கு தெளிக்கிறது, கல்யாண வீட்டில் தெளிக்கிற பன்னீர், சாதாரண பன்னீர் பாட்டில் இருக்குது. அதை வாங்கி குளிக்கிற தண்ணியில் பெண்களானவ ஆண்களும் குளிக்கலாம். போட்டு அவங்க 2 பேரும் குளிச்சிடணும். இந்த பன்னீர் பாட்டில் கலந்துட்டுன்னா பன்னீர் பாட்டில் 2 மூடி விட்டால் போதும். தண்ணி எவ்வளோனா வச்சுக்கோங்க. வெந்நி வேண்டாம், வெந்நி தவிர்த்துருங்க. வெந்நி வந்து நரம்பை லாக் பண்ணும். நரம்புகளை தூண்டக்கூடிய நரம்புகளை கொஞ்சம் லாக் பண்ணும். அப்போ நீங்கள் அதை வச்சுக்கிட்டு குளிச்சுட்டு அந்த பெண்ணானவ 2 மணி நேரம் வச்சுருந்தேன் அந்த வீட்டில் சாம்பிராணி பற்றி, சாண்டல் பற்றி, சந்தனம்னா குருங்களா இல்லைங்களா? ஆனால் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் சாப்பிட்டேன்னா 6 மணிக்குள்ள சாப்பிட்டுக்குங்க. அந்த நேரத்தில் படிக்கக்கூடாது. அதனால் கல்யாணத்துக்கு சாமி வந்தப்போ நான்வெஜ் கிடையாது, மறுநாள் தான் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் அந்த பாலில் அவள் பசும்பால் குடித்தோடனே இவன் காலையில் ஆட்டுப்பால் குடிச்சுப்பான். அடக்கி வைப்பான். ஆடு துள்ளிக்கிட்டு வரும். பசுமாடு அடங்கி இருக்கும், வேகத்தை கொடுக்கும். இதுதான் சார் காம்பினேஷன். சரிங்களா? அப்போ பெண்களுக்கு இந்த பால் குடித்தா அந்த பால் குடிக்கணும். அதனால தான் பசுவை தாயாக, கன்று என்ற பசுவை தாயாக நினைத்தார்கள். இது குழந்தை பக்கி இருக்கு இல்லையா? இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் நினைவூட்டல் செய்கிறேன், அவ்வளோதான். இது அருமையான பட்சம். சரி, இது மட்டும் தானே சார் அப்படின்னா, இதெல்லாம் கிடைக்கல சார், எங்களுக்கு குழந்தை பக்கி வேணும் சார். அதாவது பித்ரு கடனை விட புத்திர கடன் ரொம்ப மோசமானது. ஒரு பெண் வீட்டுக்கு வந்து குழந்தை இல்லைன்னா அவள் எந்த மாதிரி வேதனைப்படுவா? சரி, குழந்தை பிறக்கணும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, தானியங்களை, உதாரணத்துக்கு பாசிப்பயிறு, கருப்பு கொண்ட கடலை, அப்புறம் கம்பரிசி, அப்புறம் கேழ்வரகு, இதுகெல்லாம் தண்ணியில் ஊற வச்சு முளைக்க வச்சுருங்க. தண்ணி எடுத்து ஃபில்டர் பண்ணி முளைக்க வச்சுருங்க. தானிய பயிர்கள் முளைக்க விட்டுடும். முளை கட்டினோடனே அதை நீங்கள் எப்போ உங்களுக்கு பெட்டராக இருக்குதோ நட்சத்திரம் பார்த்து சாப்பிடுங்க. அந்த நட்சத்திரம், இந்த பயிர் தின்னா பெண்களுக்கு சிசரிங் பண்ணக்கூடிய அளவுக்கு குழந்தையுடைய சேஷ்டையில் வராது. வீட்டுக்கு தூரமானவங்களுக்கு உதிரப்போக்கில் வரக்கூடிய வலிகள் வராது. இதை நீங்கள் சிம்பிளாக செய்யக்கூடியதா? ஒரு 50 கிராம் போதும். ரொம்ப நான் திங்க சொல்ல, அவிச்சு பொறிச்சு திங்காதீங்க. எண்ணெய் பலகாரம் சேர்க்கக்கூடாது. இதில் உப்பு சேர்க்கப்படுறதில்ல. வேணும்னா ஒரு கல் உப்பு வேணால் போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு பாவகம் முக்கியமானது, அனுசத்துக்கு தேவையானது. ஏன் ஒரு நிமிஷம் கவனிங்க. இதெல்லாம் இருக்குது சார், இதெல்லாம் கடைப்பிடிக்க முடியல சார். ஆமாம், பச்சையத்தான் சாப்பிடணும். அது முளை கட்டி இருக்கு இல்லையா? ஏன் முளைப்பாரி போடணும்? கிராமங்களில் ஏன் முளைப்பாரி போடணும்? நீங்கள் அது நட்சத்திரத்தை சொல்கிறேன், இன்னைக்கு நட்சத்திரத்தை சொல்ல வரேன், அடுத்தத்தில் வரேன். இந்த முளை கட்டி ஏன் முளைப்பாரி போடுறோம்? கோயில்ல முளைப்பாரி போடுறது எந்த இடத்துல? இந்த பொண்ணு குமரி ஆயிட்டா,
அவங்க தான் எல்லாரும் எடுக்கிறாங்க. அது வேற விஷயம். அது சிம்பாலிக்கா காட்டுங்க. முளைக்கட்டி வரும்போது இந்த தானியத்தோட கதிர்களானது காற்று படும்போது அந்த முளைப்பாடிக்குள்ள இருக்க வேர்களில் இருந்து வரக்கூடிய காற்றானது தலைக்குள்ள இறங்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரம் உச்சநிலையில் லக்ன பாவத்துல எது இறங்குதோ அது எல்லா பாவங்களும் டிராவல் ஆகும். அதனாலதான் லக்ன பாவத்துக்கு ஏன்னா தலை பிரசவம். இந்த தலை வந்து முத வெளியே வந்து பிரசவிச்சு வருது. தலை பிரசவிப்பதால் தலை பிரசவம். இவரை மட்டும் அப்போ உனக்கு குழந்தை பாய்க்கும். தலை தான் முதல்ல அந்த ஆசனம் வெளியே வருது. அந்த இதுல இருந்து வருது. பெண்ணோட வந்து வெளியே வருது. தலை வருது. இந்த தலை பிரசவிப்பதால் தலை பிரசவமாகிறது. நீ பிரசவிக்கக்கூடிய சக்தி உனக்கு நான் தருகிறேன். தலையில இருந்து அந்த தானியப்படைய வேர்களிலிருந்து வரக்கூடிய கசிவு தண்ணி ஐயா பார்த்தது அந்த காற்றும் வரும்போது இல்லையா அந்த மாதிரி அந்த காற்றுல வரும்பொழுது காற்று சக்தி அது குருவுக்கும் சேர்க்கலாம். வேற ஒரு சப்ஜெக்ட்ல வரும்போது குரு ஆகாயமா இருக்கும், இது வாயுமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா குருவோட நட்சத்திரம் 3 மாதங்கள் வாயு வீட்டில் இருக்கும், காற்று வீட்டில் இருக்கும். தனிச்ச ராகு மட்டும்தான் வாயு வீட்டில் காற்று வீட்டில் இருப்பார். அப்போ உள்ள வந்தோடனே டிராவல் ஆனோடனே இறந்து அந்த குழந்தைக்கு நேரா குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய சக்தி உண்டு. எப்படி பார்த்தீங்களா எப்படிப்பட்ட சப்ஜெக்ட். ஸோ இது குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாச்சு. இது மட்டும் தானா அப்படின்னா இதுக்கு அடுத்து ஒரு சின்ன ஒரு வழி, இதுக்கு அடுத்து நான் கடனுக்கு போயிடும். யமகண்டம் நேரம்னு ஒன்று இருக்குது. ராகுகாலம், குளிகை, யமகண்டம். யமகண்டம் என்ன சார், இதில் போய் எப்படி சார் அப்படிங்க? இந்த குழந்தைகள்லாம் வயிற்றில் அடிக்கடி தங்கி அபாக்ஷன் ஆகிறவங்களுக்குலாம் அது உதாரணம் ரோல் மாடல். இந்த யமகண்ட நேரத்தில் ஃபினிஷிங் டைம் இருக்கும். அந்த ஃபினிஷிங் டயத்தில் போய் யமகண்ட நேரத்தில் நீங்கள் விரதம் இருந்து அந்த வயிறு விரதம் இருக்க முடியலன்னா பரவாயில்ல, வெந்நீர் குடிங்க. அடிக்கடி அந்த காலகட்டங்களில் வீட்டுக்கு திருமணங்களில் வெந்நீர் குடிச்சிட்டிங்கன்னா அது விரதத்துக்கு உண்டான தன்மையை கொடுக்கும். அப்போது அந்த தண்ணியை குடிக்கணும். இரவில் நீங்கள் என்ன நீர் குடிச்சுக்கோங்க. அந்த டயத்தில் மட்டும்தான் விரதம் இருக்க டயத்தை வெந்நி குடிச்சோன்னா தோறும் நான் வந்து போகாது, எதுவும் இருக்க ஒரு டயர்ட்னஸ் வராது. அப்போ அதுக்கு மேலே அந்த காலத்தை கடுண்டாவி பிளாக் டீ கொடுத்தாங்க. அதை விட்டுருங்க. யமகண்டனத்தில் முடிவு காலங்களில் நீங்கள் விரதம் வந்து குழந்தைக்காக வேண்டிக்கிட்டீனால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். இதுக்கு மேலே என்னங்க 1 லட்சமாக நான் சொல்லியிருக்கேன் பரிகாரம். சிம்பிளான பரிகாரம் சொல்லியிருக்கோம் குழந்தை பாக்கியது. சரி, இது குழந்தைக்கு சொல்லியாச்சு. கல்யாணத்துக்கு கூட இன்னொரு சப்ஜெக்ட் கடனுக்கு பற்றி பேசணுமா? இன்னைக்கு கடன் இல்லாத மனுஷங்க யாரும் இல்லை. கடனில் விடுபட முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. உள்கடன், கைமாத்து கடன், வட்டி கடன், இஎம்ஐ கடன், எத்தனையோ கடன் இருக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி எல்லாருமே சம்மந்தமே இல்லாமல் கடன்காரனாக உட்காந்துருக்கோம். யாரும் தப்பாக நினச்சாடிங்க அரசியல் பேசுன்னு நினச்சிக்காதீங்க. இது அரசியல் அல்ல, ஜோதிடமாக மட்டும் பாருங்க. இன்றைக்கி நம்ம தலைக்கு எத்தனை லட்சம் இருக்குதுன்னு நீங்களாக யூகிச்சு சொல்லுங்கள். நம்ம தலைக்கு குழந்தை பிறந்து பூமிக்கு வந்தோடனே ஆதார் அட்டையில் ஒரு பேர் வந்துச்சு, குழந்தைக்கு பேர் வச்சாச்சு அப்படின்னா நம்ம ஒரு குழந்தைக்கு கை மாற்றுவாங்கள, கடன் வாங்கலை, அந்த குழந்தைக்கு தலையில் எத்தனை கடன் விழுந்துது? அப்போ அந்த கடன் எப்படி வந்துச்சு? பிறவியிலே நீ கடனை வாங்கிட்டு வந்துட்டு பூமியில் பிறந்துட்டு ஏடா பாவி, இந்த கடனை நீ தாண்டா அடைக்கணும் அப்படின்னா சாகிற வரைக்கும் அந்த கடன் அடைப்பான். இந்த பிறவி கடனை யார் அடிச்சுட்டு இருக்கா? ஒரு குழந்தை பிறந்துச்சு சார், ஒரு குழந்தை வந்து பிறவி கடன் யார் இருக்கா? கடன்கிறது 6ஆம் பாவம், தாய் மாமன்கிறது 6ஆம் பாவம். யாருக்கு சொல்கிறோமா? நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட் நல்லாயிருக்கும். ரசனையான பேச்சுக்கு உண்டான பாயிண்ட் தான். இது அர்த்தம் இருக்குது. அப்போ யாருன்னா ஒரு குழந்தை பண்ணோடனே மொட்டை ஓட்டோடனே அந்த குழந்தைக்கு காதில் போடும் கம்மல், இடுப்பில் கட்டும் கொலுசு, மொட்டை போடுற செலவு எல்லாம் தாய் மாமன் கொடுக்குறான். கடன்கிற பாவம் 6ஆம் பாவம். கடன் நீக்கிறதுக்கு யாரு? 6ஆம் பாவத்தை எங்கே கொண்டு சேர்க்குறான்? தாய் மாமனை கொண்டு வந்து சேர்க்குறான் குழந்தைக்கு. தப்புங்களா ரைட்டுங்களா? அப்போது அந்த பிறந்து இவன் தாய் மாமன் கடன் விட்டு தங்கச்சி கல்யாணம் முடிச்சாச்சுங்க, பங்கு வாங்க முடிச்சாச்சுங்க, எல்லாம் முடிச்சாச்சு. ஆனால் தான் தங்கச்சியோ அக்காவோ குழந்தை பெற்றதை அவன் சாகிற வரைக்கும், அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும், இன்னொரு தையில பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் தாய் மாமன் சீர் அந்த கடனை டேலி பண்ணிக்கிட்டு இருக்கு. இவன் தங்கச்சியாக கடன் வாங்கினா பெத்த தாப்பனுடைய கோயிலில் வந்து குலதெய்வத்துக்கு உண்டான கடன் அடைச்சிக்கிட்டு இருக்கான். கூட பிறந்த தங்கச்சிக்காக அடைச்சிக்கிட்டு இருக்கிறான். தங்கச்சி பத்த அக்கா தங்கச்சி பத்த பிள்ளைகளுக்கு அந்த கடன் பாவகத்தை யார் அடைக்கிறா? தொட்டி வெட்டி வாங்கி கொடுக்குறான், கொடி கொலுசு வாங்கி கொடுக்குறான். ஆனா பெண்ணா இருந்தாலும் செய்கிறான். அப்போ என்ன சார் சார் பேசலாமா? 5 சப்ஜெக்ட் நல்லா இருந்தால் நான் பேசுவேன். 4 அடிக்கணும் நான் வேறு பாயிண்ட் போயிடுறேன். ஏன்னா கார் வாகனத்துக்கு போயிடுறேன். சும்மா ஒரு நிமிஷம். ஆமாம். இப்போது இந்த கணக்கில் எப்படி நம்ம சொல்கிறோம்? அந்த 6ஆம் பாவத்துக்கு உண்டான கடனே 6ஆம் பாவம். இந்த 6ஆம் பாவத்துக்கு உண்டான பிறவியை நம்ம தாய்மாமன் விட்டுனா இல்லையா? நமக்கு தாய்மாமன் இருக்கா இல்லையா? சீர் செஞ்சுருக்கானா இல்லையா? தாய்மாமன் இல்லாத வீடு வேறு, இருக்கிற மாமன் கட்டுறானா இல்லையா? அப்போ 6ஆம் பாவம்னா புதனோட வீடு, கன்னி ராசி விட்டு இங்கே எடுத்துங்க, கன்னி விட்டு எடுத்துங்க. குழந்தை பாக்கி இல்லை. 6ஆம் பாவம்னா உத்தர நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆண் நட்சத்திரம்னா சூரியனோட நட்சத்திரம் இருக்குது. தாய்மைக்கு உண்டான குணத்தை தரக்கூடிய சந்திர நட்சத்திரம் இருக்குது. குழந்தை பாக்கி தரக்கூடிய சந்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இருக்கிறது.
ரத்தத்தை வீரிய சக்தியை கொடுக்கறதுக்கு செவ்வாய் நட்சத்திரம் இருக்குது. நீங்கள் என்ன செய்வீங்க? கன்னி செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வேறு டாபிக். 6ஆம் பாவகத்தில் இந்த 3 பேர் சப்போர்ட் இருந்தால் குழந்தை பிறக்கும். அந்த புரட்டாசி மாதத்தில் ஒன்று சொல்ல மாட்டாங்க. அதனால தான் நவராத்திரி என்ற விழாவை பெண் தெய்வ வழிபாடாக நம்ம கொண்டாடுறோம். ஏன்? அந்த புதன் அங்கே உச்சமாகிறான், ஆட்சி ஆகிறான், 2 சப்ஜெக்டை கொண்டு வந்து உட்காந்துருக்கிறான். இந்த 3 நட்சத்திரம் தான் குழந்தை பாய்க்கிறதுக்கு உண்டான நட்சத்திரம். அம்மா அப்பா ஒன்று சேரணும், கூட பிறந்த உடம்புல இருக்க ரத்தங்கள் சேரணுங்கிறது தான் அந்த பாவத்தை கொண்டு வந்தான். அண்ணன் தம்பி எனக்கு செவ்வாயை சொன்னாலும் தாய்மாமன் நான் தாண்டான்னு சொல்லக்கூடிய புதன் வீடாகி அமைஞ்சிருச்சு. அப்போது எப்போ எல்லாம் உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டான நினைவு இருக்கிறதோ, குழந்தை பாக்கியத்தை அடையக்கூடிய நினைவில் வருகிறதோ, புதன்கிழமை அன்றையாவது விரதம் இருங்கள். சோமவரம் என்று சொல்லக்கூடிய சோமவரத்தில் இருங்கள். சூரியன் என்று சொல்லக்கூடிய உத்தரம், பங்குனி உத்தரம் சொல்லக்கூடிய உத்தர நட்சத்திரத்தில் விரதம் இருக்கு. இதை சொல்கிறது தான் அந்த சொன்னாங்க சப்ஜெக்ட். இது ஒரு காரணம். இதுதான் சார் இந்த கடனுக்கு உண்டானது. ஏன் இந்த கடன் 6ஆம் பாவத்தில் ஒரு தொழில் கடன் வந்திருக்கு, எல்லா கடன் இருக்கு. அந்த கடன் பாவத்தை எங்கேருந்து நம்ம டேலி பண்ணலாம்? இப்போ சாதாரண சப்ஜெக்ட் வந்துடுறேன், 1 மணிக்குள்ள வந்துடுறேன். எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்கல சார், ஒரே ஒரு தான். இப்போ நீங்கள் 2 வீலர் வாங்குறீங்க, 4 வீலர் வாங்குறீங்க, நீங்கள் ஒரு பணம் கட்டி வாங்குறீங்க, கடன் அடப்படலை. நீங்கள் நல்லா இந்த செருப்பு காலை வச்சு நம்ம வீட்டுக்கு முன்னாடி எவனா ஒருத்தன் வண்டியில் போட்டிருந்தா காலை வச்சு அவன் 2 வீலர்லையோ 4 வீலர் டயர்லையோ வண்டியில் மிதிச்சிட்டீங்கன்னா அந்த தோஷம், வாகன தோஷம் வரும். செருப்பு என்ன 12ஆம் பாவம் என்னது? கால் பாவகம். செருப்பு சனீஸ்வரன் நடுது. சனீஸ்வரன் இரும்பு சம்பந்தம்னா வாகனத்தை வாங்க முடியாது. அப்போ பாவம் ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் தயவு செய்யலாம் சார். அப்போது நீங்கள் என்ன கவனமாக இருக்க சொல்கிறேன் அப்படின்னா, வண்டி வாகன யோகனம் உங்களுக்கு தங்கணும்னு நினச்சின்னா வேறு ஒன்றும் செய்யாதீங்க. அனுச நட்சத்திரத்து அன்னைக்கு இல்லைன்னா வேலைக்கிழமை அன்னைக்கு இந்த 2 நாட்கள்லையும் சுக்கரனுடைய நாட்கள், சுக்கரன் வண்டி வாகனத்துக்கு உண்டானவன், இவங்களுடைய வழிபாடுகளை கூட்டுங்க. என்னுடைய தொலைபேசி நம்பர் தரேன். உங்களுக்கு என்ன சப்ஜெக்டை கடன் இருக்கோ நீங்கள் 10 பைசா முதல் போடாமல் இந்த கடன் அடைக்கு உண்டான சூட்சம விதிகளை கிராமத்து பரிகாரம் மூலியமாக உங்களுக்கு தர்றேன். எந்த இலையை வச்சுக்கணும், எந்த இலையை வச்சு வழிபாடு பண்ணணும். அப்போ வில்வ இலை என்ன செய்யும்? வில்வ இலையோடு சேர்ந்த அந்த நெல்லிக்காயோட இலையா 2ஐயும் வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய நட்சத்திர நாள், அந்த நாளில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் இருக்கும். அந்த நாளில் வீட்டில் வச்சுன்னா நீங்கள் 10 பைசா போட வேணாம் சார். அந்த காசை எப்படி நம்ம கலெக்ட் பண்ணலாம், வெளியே கொடுத்த கடனை எப்படி வாங்கலாம், வெளியேருந்து வரக்கூடிய காசு எப்படி வாங்கலாம், இல்லை புதுசாக கடனை எப்படி கேட்கலாம், நம்ம முதல் போடாமல் எப்படி முதலாளி ஆகலாம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இல்லை அழகான கிராமத்து இந்த சப்ஜெக்டில் இருக்குது. 7 கிழமையில தான் சார் உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. 27 நட்சத்திரமானாலும் 27 நட்சத்திரத்தை ஆள்வது 7 கிழமை தான். இந்த 7 கிழமைக்குள்ளே இரவு பகலில் தான் சார் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது உங்களை காப்பாற்றும். அந்த இனிய நாள் நல்லாயிருக்கும். இந்த ஒரு அழகான இந்த இடத்துல எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்து, நேரம் கம்மி, எனக்கு இன்னொரு நாள் எனக்கு நிறையா கொடுத்து நான் பேசுவோம். கடனை பற்றி புள்ளி வரமாக அடிச்சிடலாம் சார். நீங்கள் 10 பைசா போட வேண்டாம், பரிகாரத்துக்கு 1000 கணக்கு வேண்டாம். எனக்கு 1 ரூபா போதும். நீங்கள் பரிகாரம் செய்யுது 1 ரூபாய்க்குள்ள நான் பரிகாரம் சொல்லி தரேன். அருகம்புள்ள வச்சு கூட சொல்லி தந்துடலாம். இந்த மாதிரி எளிய பரிகாரத்தை சொல்லி உங்களுக்கு நல்ல முறையில் ஒரு சிறப்புரையாற்ற வருகிறேன். இதுவரை எனக்கு பேச வாய்ப்பு தந்த ஐயா நவமணி ஐயா அவர்களுக்கு சாதாரண நினச்சிக்கலாதீங்க. நான் குருவா மட்டும் நினைக்கல, அதுக்கு மேலான ஒரு உறவு இருக்குது.